வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நானும் என்னோட கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் வரைக்கும் எங்க கூட ஒன்னா படிச்ச நம்ம தீக்ஷா அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்னு அவ எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா. அக்கா கல்லூரி முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. மண்டபத்துக்குள்ள வந்ததும் ரிசப்ஷன்ல இருந்த மாமா எங்களை மாலையெல்லாம் போட்டு வரவேற்றாரு. ரொம்ப நல்ல மாமா. அவர் கூட நின்று இருந்த குட்டி குஞ்சம் பன்னீர் துளிக்கிறங்கிற பேர்ல என் சட்டையெல்லாம் நினைச்சு விட்டுட்டான். அப்படியே நினைஞ்ச சட்டையோடய உள்ள போயிட்டு மணமேடையில பார்த்தா மாப்பிளைய காணோம். பொண்ணு மட்டும் உட்காந்துருக்கா. மணமேடையில் உட்காந்துருக்கு. மணப்பெண்ணுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஓரமா போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டேன். வந்ததுல இருந்து இந்த சூர்யா பைத்தியக்காரன் பேசுறங்கிற பேர்ல தொண மொக்க போட்டுக்கிட்டே கிடக்குறான். போதுண்டா ஐயப்பா, நீ பேசுறது என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேட்ச் போட்டு உட்காந்துட்டேன். மேட்சும் ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்கடா கிச்சன் வரைக்கும் போயிட்டு மெனுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு போனோம். சுட சுட காலிஃபிளவர் சில்லி மட்டும் பொரிச்சிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல இருந்து திரும்ப வெட்டிங் ஹாலுக்கு போய் பார்த்தா மாப்பிள்ளை மாலையெல்லாம் போட்டுட்டு மேடை ஏறிட்டாரு. நண்பர்களே, இவர் தான் தீக்ஷா அக்காவோட வருங்கால கணவர். பொண்ணு மாப்பிள்ள குடும்பத்தினர் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு தாத்தா எங்கிட்ட வந்து, தம்பி பந்தி ரெடி ஆயிருச்சு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் பந்தி ஃபுல்லு. இந்த ஸ்வேதா, சத்யா, சொர்ணாக்கா எல்லாம் ஃபர்ஸ்ட் பந்திலேயே உட்காந்துட்டாங்க. சரி எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு இந்த சொர்ணாக்காக்கு ஏதாச்சும் தோணுதா ஒன்னா. ஸ்வேதாவோட மம்மி பக்கம் கேமராவை திருப்பினதும் அவங்களுக்கு ஒரே வெக்கம் தான். ஒரு வழியா ரெண்டாவது பந்தியில உட்காந்தாச்சு. நியாஸ் கிட்ட சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நல்லா இல்லைன்ட்டான். அப்படியே என்னோட ரைட் சைட் பார்த்தா மாலதியோ அவங்க வீட்டுக்காரு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு எங்க கிளாஸ் தான், ஆனா தேர்ட் இயர்ல இருந்து காலேஜ் வரதில்ல. டின்னரை நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. வந்த விருந்தாளிகளுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும் விதமா பசங்களுக்கு பச்சை கலர் கவர்ல குட் டே பிஸ்கெட்டும் வெத்தலை பாக்கும் கொடுத்தாங்க. அதுவே பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா மங்களகரமான மஞ்சள் கலர் கவர்ல சாமி சேலை ஒன்று கொடுத்தாங்க. அண்ணனுக்கு பாக்கு போற பழக்கம் இல்லாத காரணத்தினால எனக்கு கொடுத்த வெத்தலை பாக்க பேபி மணிக்கு கொடுத்துட்டேன். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பொண்ணு மாப்பிளைக்கு கேக் வெட்டலான்னு பிளான போட்டு கேக் வெட்டியாச்சு. வெட்டின கேக்க பொண்ணு மாப்பிளையும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டாங்க. கேக் கட் பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு பொண்ணு மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நண்பர்களுக்கு பாய் சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.